மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா விஜயும் காவேரியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ராகினி அவங்கள பிரிக்கிறதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. ராகினியோட அப்பா பார்த்தீங்க அப்படின்னா அஜய் கிட்ட வந்து எப்படியாவது பேசி அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி விஜய் தான் வந்து வெண்ணிலாவோட அம்மா அப்பா வந்து இந்த மாதிரி கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயையும் ஒத்துக்க வைக்கிறாங்க. அஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட போய் பேசுகிறாங்க. அவங்க அப்பாவும் எவ்வளவோ முடியாதுன்னு சொல்லியும் அஜய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெஞ்சி இது பண்ணி அவங்களையும் ஒத்துக்க வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி விஜய் தான் வெண்ணிலாவோட அம்மா அப்பாவை கொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் மேலே எல்லா பழியும் வந்துடும். இது மூலயமா வந்து விஜய் வந்து வெண்ணிலாவை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா விஜய்க்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. விஜய் பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை ரொம்பவே பத்திரமா கவனிச்சிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் காவேரிக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாரு. வீட்டுக்கு போன காவேரி பார்த்தீங்க அப்படின்னா அப்பளக்கட்டெல்லாம் தூக்கி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்த விஜய்க்கு வந்து ரொம்பவே மனசு கஷ்டமாகி இதுக்கு மேலே இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தால் நம்ம குழந்தைக்கும் நம்ம ஒய்ஃப்க்கும் ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, காவேரியை கஷ்டப்படுறதை என்னால் பார்த்துட்ருக்க முடியல, அவள் என்னோட குழந்தைய சம்மந்துட்டுருக்கா, அதனால் நான் காவேரியை கூட்டிகிட்டு போகிறேன், நீங்களாம் என்னை எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ என் கூட வாங்க, அது வரைக்கும் காவேரியும் என் குழந்தையும் என் கூடயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சாரதா என்ன முடிவெடுக்க போகிறாங்க, விஜயை வந்து ஏற்றுப்பாங்களா, காவேரியை விஜய் கூட அனுப்பி வைப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.